தேர்தல் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலமாக பாஜக 3112 கோடி ரூபாய் நிதி வசூலித்துள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு ரத்து செய்தது. இதனால் காசோலைகள் மற்றும் இணைய வழி பரிவர்த்தனைகள் மூலம் மட்டுமே எந்தவொரு நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளுக்கு நிதியளிக்க முடியும். அதுவும் தேர்தல் அறக்கட்டளை மூலம்தான் வழங்க முடியும். இந்த தடை அமலுக்கு வந்த பிறகு முதல் நிதியாண்டான 2024-25 அரசியல் கட்சிகள் பெற்ற நிதி விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 9 தேர்தல் அறக்கட்டளைகள் மட்டும் மொத்தம் 3811 கோடி ரூபாயை பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளன. இந்த பிரம்மாண்டமான நிதியில் பெரும் பகுதி ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றுள்ளது. பாஜக மொத்த நிதியில் 82% மேல், அதாவது 3112 கோடியை பெற்றுள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சி 299 கோடி ரூபாயை மட்டும் தேர்தல் நிதியாக பெற்றுள்ளது. மீதமுள்ள 400 கோடி ரூபாய் இதர அரசியல் கட்சிகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளன. இதில் அதிகபட்சமாக புரூடன்ட் தேர்தல் அறக்கட்டளை மூலம் 2668 கோடி ரூபாய் நன்கொடை அளிக்கப்பட்டுள்ளது. இதில் 2180 கோடி ரூபாய் பாஜகவிற்கு சென்றுள்ளது. ஜிண்டால் ஸ்டீல், ஏர்டெல், டொரண்ட் ஃபார்மா உள்ளிட்ட நிறுவனங்கள் புரூடன்ட் அறக்கட்டளை மூலம் நிதி வழங்கியுள்ளனர். இதேபோன்று புரோகிரசிவ் தேர்தல் அறக்கட்டளை தனது மொத்த நன்கொடையான 914 கோடியில் 80% பாஜகவிற்கு வழங்கியுள்ளது. புரோகிரசிவ் அறக்கட்டளைக்கான நிதியை டாடா குழும நிறுவனங்களே வழங்கி வருகின்றன. கடந்த 2023-24 நிதியாண்டில் அறக்கட்டளைகள் மூலம் பெறப்பட்ட நிதி 1218 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு அது 200% அதிகரித்து 3811 கோடியாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.